பத்திரிகையாளர் மணி அவர்களை நம்ம பிரித்து மேய்ஞ்சிருக்கோம், அக்கக்கா கிளட்டி விட்டேஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அவர் எந்தெந்த இடத்துல எப்படி உருளுவார், எப்படி பிறழுவார், பேமெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி பேசுவார், பேமெண்ட் வாங்குறதுக்கு பின்னாடி எப்படி பேசுவார், ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி பேசுவார், ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறதுக்கு பின்னாடி எப்படி பேசுவார், கேசரி சாப்பிட்றதுக்கு பின்னாடி எப்படி பேசுவார், கேசரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி பேசுவார் அப்படின்னு நம்ம வகை வகையாக அவரை ரவரவையாக உரிச்சிருக்கோம். அதே மாதிரி நேற்று ட்விட்டரில் வைரலான ஒரு வீடியோ கட்டு மணியே நம்ம கேப்ரியல் தேவதாஸ் பேட்டி எடுக்கிறாரு. அதில் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட்லேயும் வாங்குறாங்களே அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு. அதுக்கு நம்ம மணி அவர்கள் என்ன நம்ம பதில் சொல்கிறாரு, அந்த 10 ரூபாய் என்பது அந்த தாவேக அரசாங்கத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான காசு. இப்படியாப்பட்ட ஒரு உருட்டலை எந்த மானங்கெட்ட, சூடுகெட்ட, சொரணக்கெட்ட, வெக்கங்கெட்ட நபர் யாராவது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஆனால் மணி சார் பேசுவார். ஏன்னா அவர் அப்படி தான், இப்படி பேசுகிறவங்க இப்படி தான் இருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு உருவமாகவுமே அவர் இருப்பார். அப்போ இந்த கவர்மெண்ட்டில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சருக்கு அல்லது அந்த டாஸ்மாகனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வாங்குறாங்க அப்படின்னா, அப்போ போன அரசாங்கத்தில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கும் பொழுது அவங்களும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே வாங்கியிருக்கணும். அது எப்படிப்பா போன கவர்மெண்ட்டில் 10 ரூபா வாங்கினாக்கா அதுக்கு பேர் லஞ்சம் ஊழல். அதுவே விஜய் தலைமையிலான தாவேகா கவர்மெண்ட்டில் 10 ரூபா வாங்கினாக்கா அதுக்கு பேர் லஞ்சம் ஊழல் கிடையாது. அதுக்கு பேர் கவர்மெண்ட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ இந்த மாதிரி உருட்டுறாப்புலனாக்கா அவரை நாம் உருட்டணுமா இல்லையா? இந்த வீடியோவில் உருட்டுறது மட்டும் இல்லை, அவரை நம்ம பெரட்டையும் போகிறோம். மணி அவர்கள் அதான் அந்த பேட்டியில் பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிறது அந்த கேப்ரியல் தேவதாஸ் பேசி கேட்டிருக்காப்புல. அதுக்கு அந்த 10 ரூபா அப்படிங்கிறது டாஸ்மாகோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான காசு அது அப்படின்னு வழக்கம் போல் இந்த இது வரைக்கும் நெக் பட்டனை போட்டு அப்படி மண்டையை சுரிஞ்சுக்கிட்டு அந்த பதிலை சொல்லியிருக்காப்புல. அப்போ இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிறது கடந்த அதிமுக 10 வருஷம் ஆட்சி புரிஞ்சிச்சுல, அப்பயுமே பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவாங்க. அதுக்கப்புறம் திமுக பீரியட்லேயும் அது வாங்கினாங்க, இல்லைன்னா நம்ம மறுக்கலை. அதிமுக பீரியடில் கடந்த 10 வருடங்களில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கும் பொழுது அதை பற்றின டிபேட்டே கிடையாது, அதை பற்றின விவாதமே பொது வழியில் கிடையாது. ஆனால் திமுக ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க அப்படிங்கிற டிபேட் வருது, அது விவாத பொருளாக மாற்றப்படுது. அது லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் வாங்குறாங்க, அரசாங்கம் பாருங்கள் நேரடியாகவே பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வாங்குதுன்னு ஒரு 5-6 வீடியோக்கள் வேறு வைரல் ஆனிச்சு. அதை அந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிற யோக்கியம் தான் அதை முதல்ல விவாத பொருளாக டிபேட்டாக மாற்றி அதை எல்லா சேனலையும் உட்காந்து தமிழ்நாடு முழுக்க அதை பேசு பொருளாக மாற்றுறாப்புல. அப்போ அதுக்கப்புறம் நம்மளுடைய பத்திரிகையாளர் மணி அவர்கள் பேசும் பொழுது, அப்போ இப்போ பேசும் பொழுது அந்த 10 ரூபா அப்படிங்கிறது அது டாஸ்மாகோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது அரசாங்கத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு இந்த வாய் பேசுதுன்னா, அப்போ திமுக பீரியடில் வாங்கும் பொழுதும் அது டாஸ்மாகோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அது கவர்மெண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி தானே பேசியிருக்கணும். ஆனால் இந்த வாய் அது இப்போ டிவிகே பீரியடில் வாங்குகிற 10 ரூபாங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அப்படின்னு பேசுகிற இதே வாய் திமுக பீரியடில் என்ன தெரியுமா பேசிச்சு, செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணி உள்ளே வச்சுருந்த பொழுது அப்போ மரியாதைக்குரிய முத்துசாமி அவர்களை கூடுதல் பொறுப்பாக டாஸ்மாக அவர் கையில் கொடுத்தாங்க. அப்போ அவர் அமைச்சர் இடத்துக்கு அந்த செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணும் பொழுது இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறத தான் ஹைப் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் கைதே நடக்குது. அப்போ கைது பண்ணுறதுக்காக அவங்க இந்த 10 ரூபாங்கிறத ஹைப் பண்ணி கொண்டு போய் கைது பண்ணாங்க. அப்போ அதுக்கு ஒரு நேரேட்டிவ், அதுக்கு பேர் அஜெண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் கைது பண்ணதுக்கப்புறம் முத்துசாமி அவர்களை கூடுதல் அமைச்சராக அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா தொடர்ந்துக்கிட்டே வருது. அது எப்போ வரைக்கும் வருதுனாக்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வருதுங்க. விஜய் வந்து பாடுறாப்புல பாட்டிலுக்கு 10 ரூபான்னு, தற்போதைய முதலமைச்சர் பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினவர், அது வரைக்கும் இந்த 10 ரூபா மேட்டரை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. அப்போ திமுக பேரில் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கைது பண்ணதுக்கு அப்புறம் முத்துசாமி அவர்கள் அமைச்சர் ஆனதுக்கப்புறம் இது தொடர்ந்து வருது பார்த்தீங்களா. அப்போ இதையொட்டி ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு. யார்? நம்ம உருட்டு மணி பேட்டி கொடுக்குறாப்புல. அவர் பேட்டி கொடுக்கும் பொழுது தம்ப்நெயில்ல வேணால் காமிக்கிற பாருங்கள், 24 hours விற்பனை பண்ணுங்க, அதாவது 24 மணி நேரம் விற்பனை நடக்குது அப்படிங்கிறத குற்றச்சாட்டாக சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லை, குடிகார மாநிலமாக மாற்றவா, 24 மணி நேரம் நீங்கள் விற்பனை பண்ணி குடிகார மாநிலமாக மாற்றுறீங்க, கிழித்து தொங்க விட்ட மணி. அடுத்த தம்ப்நெயில் சொல்கிறேன், ஆதாரத்துடன் அனலாய் வெடித்த மணி, அந்தர்பல்ட்டி அமைச்சர் எந்த தைரியத்தில் பேசுகிறார்கள் அப்படின்னு இவர் இந்த 10 ரூபா மேட்டரை எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு கொதிச்சல் இந்த மணி இப்போ என்ன தெரியுமா பேசுகிறாப்புல, அது அரசாங்கத்தினுடைய டாஸ்மாகோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த வாயை நம்ம என்னென்னு சொல்கிறது, இது வாடகை வாயின்னு சொல்கிறதா அல்லது நார வாயின்னு சொல்கிறதா என்னென்னு சொல்கிறது? அப்போ திமுக பிரிவில் எடுக்கும் பொழுது நீங்கள் 24 மணி நேரம் நடத்துகிறீங்க கடையை, பாட்டிலுக்கு 10 ரூபா லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் வாங்குறாங்கனாக்கா இந்த திருவொற்றியூரில்
24 ஹவர்ஸ் நடக்கக்கூடிய கடையை ஒரு இளைஞர் போயிட்டு உள்ளே வீடியோ வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் வீடியோ எடுத்து போடுறாரு. 24 ஹவர்ஸ் இந்த இடத்துல டாஸ்மாக் இயங்குது. காலையில் 6 மணிக்கே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி குடிக்கிறாங்க, அல்லது குடிச்சிட்டு வேலைக்கே போகிறதுல குடிச்சிட்டு அங்கே படுத்துடுறாங்க அப்படின்ற வீடியோ எடுத்து போடுறாரு. பாருங்க, 6 மணி எத்தனை மணி ஆனாலும் சரி, காலையில யாரும் வேலை வெட்டிக்கு போகாம குடிக்க வைக்கிறதுல இங்க பாருங்க, நபர்லாம் பாருங்க, காலையிலேயே காலையில 6 மணிக்கு என்ன எடுக்குதம்மா ஆட்சிக்கு வந்தா கௌரவமா இருந்தா 6 மணிக்கு வீடியோ எடுத்து போட்டு 2 நாள் 3 நாள் கழிச்சு அங்கே உள்ள மோகன்தாஸ் அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி அவரை வந்து பேருக்கு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து மோகன்தாஸ்ங்கிற அதிகாரி மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சரிப்பா, ஏன் சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னாக்கா 24 மணி நேரமும் கடை நடக்குதான், அதனால் அதை கண்டுக்காமல் அந்த அதிகாரி விட்டுட்டாரு, அதனால் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம். சரி, அப்போ தவறு நடந்திருக்கு, அதனால் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ இதை குறித்து மணி பேசியிருக்கணும்ல, 24 மணி நேரமும் டாஸ்மாக் நடக்குதே, இந்த இப்போ ஒரு பையன் வீடியோ போட்டாப்பிலையே, அப்போ தாவேக அரசாங்கம் ஏன் தடுக்க மறந்துச்சு? ஏன்னா விஜய் பேசும்பொழுது என்ன சொன்னார், நீங்கள் பேசாமல் மீனவர்களுக்கு பிரச்சனைனாக்கா முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிடுறாரு அப்படின்னு சொன்ன நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த செந்தில் அண்ணன் பேசியிருக்காப்ல, டிபேட்லேயே பேசியிருக்காப்ல, அப்போ நீங்களும் அதானே பண்ணுறீங்க, கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிட்டீங்க. இப்போ மீனவர்கள் தாக்கப்பட்டாங்க. விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவர் கடிதம் எழுதியிருக்கிறாருங்கிற நியூஸை பயங்கர ப்ரப்பகண்டாவாக இங்குள்ள நியூஸ் சேனல்ஸ் வந்து கேரி பண்ணுது. உடனடியாக கடிதம் எழுதிய முதல்வர் விஜய் மீனவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு உடனடி நடவடிக்கை எடுத்த விஜய். சரி, கடிதம் எழுதினாப்புல ரியாக்ஷன் என்ன நடந்துச்சு, என்ன ரியாக்ட் பண்ணாங்க? மோடி என்ன ரியாக்ட் பண்ணார்? யூனியன் கவர்மெண்ட் என்ன ரியாக்ட் பண்ணுச்சு? எனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டால் ரியாக்ட் பண்ண முடியாது, எனக்கு அது நாடு கடந்த பிரச்சனை. இலங்கைங்கிறது ஒரு நாடு. அப்போ அங்கே மீனவர்கள் தாக்கப்படுறாங்க, தமிழக மீனவர்கள் அப்படின்னாக்கா அது நாடு, 2 நாடுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனை. அப்போ யூனியன் கவர்மெண்ட் தான் தலையிடணும். அப்போ நீங்களும் கடிதம் எழுதிட்டு போய் தூங்க தானே செஞ்சீங்க? இப்போ இல்லைனா கடிதம் எழுதிட்டு நீங்கள் 50,000 பட்டாளர்களை கூப்பிட்டு எங்கள் சீமானந்த மாதிரி நேரடியாக போயிட்டு மீனவர்களை சண்டை போட்டு குருவி படத்தில் வர்றது மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே பாஞ்சு போய் இலங்கையில் இறங்கி அங்கே சண்டை போட்டு மீனவர்களை அப்படியே தாங்கி இங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்களா? அப்படி கூப்பிட்டு வரல. இப்போ இதை குறித்து மணி என்ன பேசியிருக்காரு? இப்போ வீடியோ போடுவார் அவர், 24 மணி நேரம் கடை இயங்குதே, தூங்குகிறாரா முதலமைச்சர், வீடியோ போடுவாரா? சரி, தமிழ்நாட்டிலேயே அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பிளாக்ல வைக்கிறாங்களா? இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் பிளாக்ல வைக்கிறாங்களா நான் கேட்குறேன். இல்லை, மதுப்பிரியர்களுக்கு நல்லா தெரியும் எங்கெங்கே வைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஏன் நம்ம மனுஷாருக்கே தெரியும் எங்கெங்கே வைக்கிறாங்கன்ட்டு. இல்லை, அது ஒரு மதுப்பிரியரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் அவர் விசாரிச்சிருப்பார்ல எங்கெங்கே வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் திருமங்கலத்தில் வந்து ஏன் வந்து திருமங்கலத்தில் ஃபுல்லாக அங்கே எங்கேயுமே விற்கலையா? இல்லை, கேட்குறேன், கேள்வியாக கேட்குறேன், விற்கலையான்னு கேட்குறேன். திருமங்கலத்துக்குள்ளே போனோம்னாக்கா எங்கேயுமே 24 மணி நேரம் பார்கள் இல்லையா அப்படின்னு நான் கேள்வியாக கேட்குறேன். ஏன் வலசர்வாக்கத்தில் வந்து அந்த மனோ ஹவுஸுக்கு பக்கத்தில் முன்னாடி வந்து பிளாக்ல சரக்கு விற்கலையா? இல்லை, விற்கலையான்னு நான் கேட்குறேன்ப்பா. அங்கே பிளாக்ல விற்கலையான்னு கேட்குறேன். 50 ரூபா 100 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கே பிளாக்ல விற்கலையான்னு தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்கள் கமெண்ட்டில். கப்பு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, வாட்ரு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவல் இல்லை கேட்குறேன். அப்படி இருக்கான்னு கேட்குறேன். அப்படி இருந்துச்சுனாங்க சொல்லுங்கள், எனக்கு முதலமைச்சர் உடனே நடவடிக்கை எடுப்பார். இதான் மோகன்தாஸ் அதிகாரியை தூக்கணும் அப்படி இல்லை. சரி, அப்போ அங்கே 24 ஹவர்ஸ் அங்கே பார் இயங்குது, 24 ஹவர்ஸ் டாஸ்மாக் இயங்குதுல்ல, அப்போ இயங்குறதுக்கு வாங்குகிற அந்த லஞ்சம் காசு இருக்குல்ல, அந்த காசு மோகன்தாஸ் மட்டும்தான் போதா? அந்த அதிகாரிக்கு மட்டும் தான் நேரடியாக போதா? அங்கே உள்ள லாபத்தை பூரா, அந்த பிளாக்ல வைக்கிற லாபத்தை பூரா மோகன்தாஸ் தன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரா? அப்படி இல்லைல்ல. அப்போ அதற்கு மேலே யாராருக்கு அந்த காசு போகுது சொல்லுங்கள். நீங்கள் தானேப்பா சொன்னீங்க திமுக ஆட்சியில் இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கி அது வந்து முத்துசாமி அவர்களுக்கு போகுதான், முத்துசாமி அவர்கள்ட்டேருந்து டெபுட்டி சிஎம்முக்கு போகுதான், அப்புறம் டெபுட்டி சிஎம்கிட்ட சிஎம்முக்கு இதில் பங்கு இருக்கான். இது இந்த 10 ரூபா, இந்த 10 ரூபாயில் வாங்கி தான் ரெட் ஜெயிண்ட்டுங்கிற நிறுவனமே அதில் தான் நடக்குதான். அந்த திமுகவினுடைய ஸ்டாலினுடைய குடும்பம், இவர் துணை முதல்வருடைய முன்னாள் துணை முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினோட குடும்பம், இவங்களுடைய பிஸ்னஸ்ஸு, அப்புறம் இவங்களுடைய செலவுகள், இது எல்லாமே இந்த 10 ரூபாயை வச்சு தான் நடக்குதான்ப்பா. இப்படிலாம் பேசுனாங்க. இந்த 10 ரூபாயிலேருந்து இவ்வளோ பேருக்கு இங்கேருந்து ஷேர் போகுது அப்படின்னு சொன்னவங்க. அப்போ இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக 24 ஹவர்ஸ் இயங்கக்கூடிய கடையில் உள்ள லாபத்துலேருந்து அல்லது அதில் கிடைக்கிற அபரிவிதமான அந்த லஞ்சம் ஊழல்லேருந்து அப்போ மோகன்தாஸ் அவர்கள் மட்டும் தான் கமிஷன் போகுதா? அப்போ ஆதவர்ஜுனாவுக்கு கமிஷன் போகலையா? அப்போ அதுலேருந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இதுலேருந்து கமிஷன் போகலையா? ஏன்னா கவர்மெண்ட்டு தான் மாறிடுச்சு. கவர்மெண்ட்டு மாறிடுச்சுனாக்கா ஒட்டுமொத்தமாக செட்டப்பே மாறிடும்ல. அப்போ அவர் தவறு பண்ணுறாங்க, அங்கே தவறு நடக்குது, அதை கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மோகன்தாஸ் என்கிற அங்கே உள்ள ஒரு எஸ்ஐயோ சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன் ஒரு மோகன்தாஸ், அவரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலையே எல்லா கடையிலையுமே, எல்லா தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா கடைகள்லையுமே பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையா?
சவுக்கு சங்கர் வீடியோ போடும்பொழுது 2 வீடியோவோ 3 வீடியோவோ தான் வந்துச்சு, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் உடனடியாக நடவடிக்கை வேறு எடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் இன்கேஸ் கம்ப்ளைண்ட் போணுச்சுனாங்க நடவடிக்கை உடனடியாக எடுத்தாங்க. அப்போவே நமக்கு ரிப்போர்ட்லாம் இருக்குது. ஆனால் இப்போ பாருங்கள், அப்போயாவது பாட்டிலுக்கு 10 ரூபா, இப்போ பாட்டில் 10 ரூபா கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் வீடியோ நான் காமிக்கட்டுமா? எப்பா ஒரு 2 வீடியோ போட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா வீடியோவை காக்கி சட்டை போட்டாலே காவல்துறை தான் எல்லாருமே மேலதிகாரிகள் எல்லாருமே ஒட்டுமொத்த மக்களுக்காக தான் நான் கேட்கறேன் நான். சரிங்கண்ணா வாங்க கட் பண்ணிட்டு நீங்கள் ஒன்றும் புதுசு எடுத்துக்கணும். இது பாட்டிலுக்கு 10 ரூபா தான் இப்போ நீங்கள் பார்த்தது. போன ஆட்சியில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அது அப்படியே தொடருது. இப்போவும் நிறுத்தப்படவே இல்லை. இதெல்லாம் நாங்கள் ஒழிச்சு கட்டுவோன்னு சொல்லிட்டு தான் கரூரில் போயிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டே பண்ணாமல் 41 பேர் செத்தாலும் பரவாயில்ல, நான் அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிவிட்டேன், டியூன் போட்டேன், இந்த பாட்டு ஹிட் ஆகும், இந்த மக்கள்கிட்ட போய் சேரும், இதை நான் தடுப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தானப்பா நீங்கள் பேசுனீங்க, அங்கே பாடுனீங்க. 41 பேர் அங்கே தானே இப்போ செத்தாங்க. அப்போ 41 பேர் உசுறு அங்கே பழி கொடுத்துருக்காங்களா இந்த பாட்டுக்காக, பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டுக்காக. அப்போ அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வந்தோடனே முதல்ல நீங்கள் கையெழுத்து போட வேண்டியது, பாட்டிலுக்கு 10 ரூபா எல்லா மதுக்கடையிலும் தமிழ்நாடு முழுக்க வாங்கக்கூடாது. யாராவது வாங்கியதாக வீடியோ நீங்கள் புகாரே தர வேண்டியில்லை. அப்படி யாராவது வாங்கினாங்கனாக்கா ஒரு வீடியோ மட்டும் அவங்க ஆமாம் நாங்கள் அப்படி தான் வாங்குவோன்னு ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் ஷூட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போடுங்க. அந்த பகுதியில் உள்ள நடவடிக்கை எடுக்க அந்த பகுதியில் உள்ள அதிகாரிகள் வந்து உடனடியாக அவரை வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த மதுக்கடையின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த யார் விற்றாங்களோ அவங்கள உடனடியாக வேலையை விட்டு தூக்கிறோன்னு சொல்லிட்டு கையெழுத்தாக போட்டிருக்கலாமே. சரி, கையெழுத்து போட முடியாதுனாக்கா நீங்கள் ஸ்டேட்மெண்ட் அதை கொடுத்துருக்கணும்ல, அதெல்லாம் நீங்கள் பாடுறீங்க. ஏங்க இதெல்லாம் வந்து நாங்கள் சட்டமாக்க முடியுமா? இதெல்லாம் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிற இடத்துல மதுவை பற்றி ஒரு அறிக்கை, ஒரு ஜிஓ அப்படின்னு பேசினாக்கா அது நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா நீங்கள் அதை தானே பேசுனீங்க, வாக்குறுதியாக கொடுத்தீங்கல்ல. அப்புறம் எப்படி நீங்கள் வாக்குறுதியாக கொடுக்குறீங்க? வாக்குறுதியாக கொடுத்ததே அப்போ முதலமைச்சராக இருக்கும்பொழுது எனக்கு அதெல்லாம் பெருசாக ஒர்க் ஆனிச்சு உங்களுக்கு. அப்போ 10 ரூபா வாங்குறதே உங்களுக்கு அவ்வளோ பெரிய பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுனீங்களே, இப்பயும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களே. மணி என்ன பண்ணுவார், மூஞ்சி பக்கம் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது அரசாங்கத்தினுடைய டாஸ்மாகோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு கையை கட்டிடுவாப்புல அக்களுக்குள்ள. சரி, பாட்டிலுக்கு 10 ரூபா தானே பார்த்தீங்க, பாட்டிலுக்கு 20 ரூபா காமிக்குவேன் நான். எப்பா அந்த பாட்டிலுக்கு 20 ரூபா வீடியோ போடு. கடந்த 3 தினங்களாக பட்டுக்கோட்டையில் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 140 ரூபா போட்டு 160 ரூபான்னு விற்கிறாங்க, 280 ரூபா ஃபுல்லாக 300 ரூபான்னு விற்கிறாங்க. தொடர்ந்து நடத்துறாங்க. இது சம்பந்தமாக நம்ம சமூக ஆர்வலர் ராஜபாண்டியன் பாட்டிலுக்கு 10 ரூபானாலே ஊர் முழுக்க போய் பாட்டு பாடி அதற்கு எதிரான மனநிலை உண்டு பண்ணி ஆட்சியை பிடிப்பார், அது ஒரு பெரிய ஊழல்னு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பறனாக்கா உங்கள் ஆட்சியில் பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்களே. போன ஆட்சியில் பாட்டிலுக்கு 10 ரூபா, இப்போ 20 ரூபா வாங்குறாங்களே. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ லஞ்சம் ஊழல் 10 ரூபா வாங்குறதுனாக்கா இப்போ டபுள் மடங்கு ஆயிடுச்சு அவங்க ஆட்சியில். அப்போ இதில் பொருளாதாரம் அவங்களுக்கு பாதிக்கப்படாதா? அப்போ அரசாங்கமே நேரடியாக பாட்டிலுக்கு 20 ரூபா லஞ்சமாக வாங்குறது தவறு இல்லையா? இப்போ மணி என்ன சொல்லுவாப்புல, அரசாங்கத்துக்கு டாஸ்மாக் நிறுவனங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக தேவைப்படுது, அப்போ அதிகமாக தேவைப்படுறதுனால அவங்க 20 ரூபா வாங்குறாங்க. மற்றபடி இதில் லஞ்சம் என்று சொல்ல முடியாது. ஏன்னாக்கா தாவேக அரசாங்கம்ல, விஜய் தலைமையிலான அரசாங்கம்ல. அப்போ இந்த 20 ரூபாயில் விஜய் வரைக்கும் போகணும்ல, ஆதவர்ஜுனாவுக்கு போயிட்டு கமிஷன் போயிட்டு விஜய் வரைக்கும் போகுமா? அப்போ இந்த காசில் தான் விஜய் வந்து தன்னுடைய பவுன்சர்ஸை வச்சுக்கிறாரா? இந்த காசில் தான் இந்த தன்னுடைய ஒரு ஸ்பெஷல் பவுன்சர் ஒன்று வச்சுருக்காரு, துபாய்க்காரங்களும் வடமாநிலத்துக்காரங்களும். அப்போ அவங்களாம் இந்த காசு கொடுத்து தான் வச்சுருக்காரா? அவருடைய கான்வாயெலாம் இந்த காசில் தான் ஓடுதா? அவருடைய ரொம்ப பணக்காரத்தன்மையான வாழ்க்கை, அவ்வளோ பெரிய வீடு, அந்த வீட்டில் அந்த காசில் தான் பராமரிக்கிறாங்களா? அப்போ அவருடைய உணவு, அவருடைய தனிப்பட்ட செலவுகள் எல்லாமே அந்த சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறாங்களே கல்யாணத்துக்கு, அதெல்லாம் இந்த காசுலேருந்து தான் போகிறாங்களா? அப்படி சொல்லலாமா? பாட்டிலுக்கு 20 ரூபாய்க்கே இவ்வளோ கேள்வி. பாட்டிலுக்கு 30 ரூபா பார்த்துருக்கீங்களா? எந்த காலத்துலையாவது பாட்டிலுக்கு 30 ரூபா வாங்கியிருக்காங்களா? எந்த ஆட்சியில்? அதிமுக ஆட்சி எடுத்துங்க, திமுக ஆட்சி எடுத்துங்க, 30 ரூபா பார்த்துருக்கீங்களா? எப்போ அந்த 30 ரூபா கிளிப்பை போட்டு விடு. இந்த சூழலில் ஒரு சில டாஸ்மாக் கடைகளில் கூடுதலாக எல்லாம் சேர்த்து 30 ரூபாய் வாங்கும் முறைகேடுகள் நடந்து வருகின்றன. அப்ப 10 ரூபாய் இல்ல, பாட்டிலுக்கு 10 ரூபாய் இல்ல, பாட்டிலுக்கு 30 ரூபா, பாட்டிலுக்கு 30 ரூபா. 10 ரூபாயே நீங்க அவ்வளவு ப்ரொபகண்டாவா எடுத்தீங்கன்னா பாட்டிலுக்கு 30 ரூபா வாங்குறாங்களே. இப்ப மனுஷர் என்ன சொல்லுவாரு, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. வெக்கமே கிடையாது, துளியும் வெக்கம் கிடையாது, டப்பு இருந்தால் போதும். அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபானாக்கா பாட்டில் 30 ரூபா வாங்குறத ஏன்னாக்கா எந்த மெயின் ஸ்ட்ரீம்ஸ் மீடியாஸும் ஒரு சில வீடியோக்களை எடுத்து போடுறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸும் எடுத்து போடுறாங்க. ஆனால் இதை நியூஸாக ஏன் கேரி பண்ணுறதில்ல? இதை நியூஸாக கேரி ஒரு வீடியோவை போடுறாங்க, அது வைரல் ஆகுது, நியூஸாக கேரி பண்ணணும்ல. இதை நீங்கள் என்ன பண்ணணும்,
அமைச்சர்கள்ட்ட கேள்வி எழுப்பணும். ராஜ்மோகன் வரும்பொழுது போயிட்டு பாருங்கள், மனுவை தன் கையாலேயே வாங்கி உடனடியாக சரி செய்கிறேன் என்று காருக்குள் வைத்த அமைச்சர் ராஜ்மோகன் போடுறீங்கல்ல, அந்த ராஜ்மோகன்கிட்ட இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும். ஆதவர்ஜுனா வர்றாப்புல இல்லை ப்ரெஸ் மீட்டுக்கு, அவர்கிட்ட இந்த கேள்வியே கேட்கணும். ஏங்க உங்கள் ஆட்சியில் தாங்க நீங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, சில கடையில் 20 ரூபா வாங்குறாங்க, சில கடையில் 30 ரூபா வாங்குறாங்க, ஆக மொத்தம் எல்லா கடையிலுமே வாங்குறாங்க. அப்போ நேரில் லஞ்சம் இல்லையாது, இதை நீங்கள் எப்போ ஒழிப்பீங்கன்றதை நீங்கள் கேட்கணும். விஜய்கிட்ட நீங்கள் கேட்க முடியாது. எனக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு வரமாட்டார், எழுதி வைங்க, ப்ரெஸ் மீட்டுக்கு வரமாட்டார். ஒன் வேவே எங்கேயாவது ஹாஃப் டிப்ளெக்ஸாக பேசிட்டு போகிறத தவிர அவர்கிட்ட ஃபுல் டிப்ளெக்ஸ் நீங்கள் வாங்கவே முடியாது. அப்போ அதே மாதிரிலாம் வீட்டில் உட்காந்து வீடியோ போடுவாப்புல, சிஎம் சார்னு. இப்போ அவர் தான் சிஎம் சார் என்ன சொல்லி எதிர்க்கட்சி தலைவரே அப்படின்னு வீடியோ போடுவாப்புல, ட்வீட் போடுவாப்புல. அப்போ நீங்கள் சந்திக்கிற கீர்த்தனான ஒரு புது அமைச்சர் இருக்காங்களே, அவங்ககிட்ட கேட்குறீங்களே, அவங்ககிட்ட அது கேளுங்க. அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா விருதுநகரில் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை அணுகலாம், என்னுடைய அலுவலக கதை வந்து 24 hours திறந்துருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அவங்கக்கிட்ட கேட்கணும், விருதுநகர்லையும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, லஞ்சம் ஊழல் நடக்குது விருதுநகர்லையும். அப்போ அவங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களா? கேட்டாக்கா எங்கள் முதலமைச்சர் விரைவில் உங்களுக்கு தீர்வு காணும். அப்புறம் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க அமைச்சரா? இப்போ இதே மாதிரி மொடக்குறிச்சி எம்எல்ஏ நன்றி தெரிவிக்கிறதுக்கு போகிறாப்புல ஜெய்ஸ்டார், அவர் டிவிக்கு எம்எல்ஏ. அப்போ போயிட்டு மக்கள் மத்தியில் இனிமே பாட்டிலுக்கு 10 ரூபா யாராவது வாங்கினா எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, உடனடியாக அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாப்புல. கீழே நிற்கிற ஒரு வயசான ஒரு மதுப்பிரியர் போல் இருக்கார், சொல்கிறாப்புல, சார் இங்கே வருங்க அண்ணே, ஐயா இங்கே இந்த கடையில் பக்கத்தில் உள்ள இந்த கடையில் 10 ரூபா வாங்குறாங்க, வாங்க போவோம் வாங்கன்றார் அவர். ஐயோ வண்டி எடுப்பான்னு சொல்லிட்டு ஓடுறாப்புல. நீங்கள் அந்த கிளிப்பை போடுப்பா. இனிமேல் யாராவது 10 ரூபா சேர்த்து வாங்கினா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. 10 ரூபா சேர்த்து வாங்க மாட்டாங்க, வாங்கினா நீங்க சொல்லுங்க, கேட்போம். ஓகேவா? அவ்வளவுதான். போலாம். எங்காவது கூடுதலாக டாஸ்மாக் கடையில் 10 ரூபாய் வசூலித்தால் என்னிடம் சொல்லவும் என தெரிவித்த எம்எல்ஏவிடம் உடனே குற்றம் கூறிய மதுபிரியர் அருகில் இருக்கும் கடையிலேயே 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதாகவும் என்னுடன் வாருங்கள் காட்டுகிறேன் என கூறியதை அடுத்து மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சட்டென அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அப்ப இந்த 10 ரூபாங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியாம வாங்கல, அரசாங்கத்துக்கு தெரியுது, ஆதவர்ஜுனாக்கு தெரியுது, முதலமைச்சர் விஜய்க்கு தெரியுது, கீர்த்தனாவுக்கு தெரியுது, ராஜமோகனுக்கு தெரியுது, அந்த மொடக்குறிச்சி எம்எல்ஏவுக்கும் தெரியுது. அந்த மொடக்குறிச்சி எம்எல்ஏ நீங்க தான் சொல்றீங்க 10 ரூபா வாங்கினா சொல்லுங்க, இந்த அரசாங்கம் அவர்கள் மீது நடவடிக்கை எனக்கா நம்ம வேனில் பேசிட்டு போகிறோம், பொதுமக்கள் வந்து இப்படி ரியாக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறோன்னு சொன்னாக்கா அவங்களை குடிகாரன்னு மக்கள் நினச்சிருவாங்கல்ல, அதனால் அப்படி கேட்க மாட்டாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாலும் கம்ப்ளைண்ட்டாகவே தர மாட்டாங்க, தந்தாக்கா அவங்க குடிகாரனாக எக்ஸ்போஸ் ஆகிறாங்கல்ல, அதனால் இது யாரும் கேட்க மாட்டாங்க, திருடங்கையில் தேல் கூட்டது மாதிரி சொல்லிட்டு பேஸ்டாப்பில் நம்ம ஆளுங்க யார் விவரமான ஆளுகள் இல்லை, அவரு நேரடியாக கேட்குற, ஐயா இந்த 2வது கடையில் 10 ரூபா வாங்குறாங்க, வாங்க என் கையோடு வாங்கன்றாப்புல. அப்போ இதில் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடி இந்த லஞ்சத்தை ஊழலை ஒழிப்பேன்னு சொல்கிறது உண்மையாக இருந்தால் அந்த மொடக்குறிச்சி எம்எல்ஏ ஐயா வாங்க என்ன ஒரு எம்எல்ஏ அவர் சொன்னால் கேட்டாங்க. அப்போ நேரடியாக போயிட்டு ஐயா இந்த பாருங்க நம்ம ஆட்சி மாறிடுச்சு, இனிமேல் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினீங்கன்னாக்கா நான் வந்து உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன், முதலமைச்சர் கம்ப்ளைண்ட் உங்களை உடனடியாக உங்களை வந்து வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவேன், தூக்கிடுவேன், ஒழுங்கு மரியாதை இனிமேல் என்ன எம்ஆர்பியில் என்ன இருக்கோ அந்த ரேட்டு தான் நீங்கள் கொடுக்கணும், என்ன லஞ்சம் ஊழல் எப்படி வாங்குறீங்க நீங்கள்? ஏங்க புகழேந்தி ஆட்சியில் ஜாதி மல்லியா? மல்லி மட்டும் தான் நம்ம ஆட்சியில், ஜாதி கிடையாது அப்படின்னு ஏன் மொடக்குறிச்சி மல்லியை சொல்லல? எதுக்கு தலைதறிக்கிறதுக்கு ஓடுறாப்புல, விரண்டு பயந்து ஓடுறாப்புல, பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடுறாப்புல. அப்போ இந்த லஞ்சத்தில் மொடக்குறிச்சி எம்எல்ஏவுக்கு லாபம் போகுது. அப்போ மக்களுடைய காசு லஞ்சம் ஊழலாக வாங்கி மொடக்குறிச்சி எம்எல்ஏ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரா? அப்போ அந்த காசில் தான் உங்களுடைய செலவுகள்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் கார் வாங்குறது, பைக் வாங்குறது, நீங்கள் நகை வாங்குறது, வெள்ளி வாங்குறது, அப்புறம் உங்களுடைய சொஃபஸ்டிகேட்டான வாழ்க்கை, இதுக்கு எல்லாமே அப்போ இந்த 10 ரூபா வாங்கி இதுலேருந்து தான் நீங்கள் இந்த லஞ்சம் மக்கள்கிட்ட வாங்குகிற எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக லஞ்சம் வாங்குகிற ஒரு காசை தான் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறீங்களா? இந்த காசை தான் ஆதவர்ஜுனா வாழ்கிறாப்புலையா, அவருடைய லக்ஸரியான வாழ்க்கை இருக்குது, இந்த ரோல்ஸ் ராயல்ஸு, அப்புறம் போயஸ் தோட்டத்தில் வீடு, இதெல்லாம் எத்தனை கோடி? போயஸ் தோட்டத்தில் வீடு வாங்கினாங்க உங்களுக்கு நீ கோடீஸ்வரம் தான் வாங்க முடியும். இப்போ இந்த காசுலாம் அந்த 10 ரூபாயில தான் போயிட்டுருக்கா? இப்போ அப்படி சொல்லாமா? முதலமைச்சராக பதவி இருக்கும் பொழுது விஜயனுடைய அந்த ஃபங்க்ஷனில் த்ரிஷாவுக்கு கான்வாய் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல. ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கான்வாய்ங்கிறது அரசாங்கத்தினுடைய காசு அது. அப்போ இந்த 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா வாங்கி தான் த்ரிஷாவுக்கு நீங்கள் கான்வாய் போட்டு அழைச்சிட்டு போனீங்களா? இப்போ இதே மாதிரி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கான்வாய் போட்டு அழைச்சிட்டு வந்தாக்கா என்னென்ன கேள்வி கேட்பீங்க நீங்கள்? இப்போ அதெல்லாம் ஏன் இப்போ கேள்வி கேட்கவே இல்லை? இப்போ இதே மாதிரி ஒரு உதயநிதி வந்து அமைச்சராக பதவி இருக்கிற விழாவிலையோ அல்லது வேறு ஏதாவது அமைச்சர் பதவி இருக்கிற விழாவிலையோ ஒரு நடிகை, அவங்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய நடிகை இதே மாதிரி வந்து ஒரு கான்வாயோடையோ அல்லது அவங்க ஒரு ஸ்பெஷலாக காஸ்டியூம்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விளம்பரமாக பண்ணிக்கிட்டு ஒரு விளம்பரத்தோடு அப்படி வர்றாங்கனாக்கா நீங்களாம் சும்மா விட்டுருவீங்களா அவங்கள?
அது என்ன இந்த மீடியா சொகுசுங்கிறது எப்படி அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க நீங்கள்? இப்போ பர்சனலாக எல்லாரும் ஒழுக்கமாக இருக்கணும், அமைச்சராக முதலமைச்சராக அரசியலாக இருந்தால் ஒழுக்கமாக இருக்கணும், பொது வழியிலையாவது ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னாக்கா அப்போ அந்த ஒழுக்கம் விஜய்க்கும் சேரும் தானே? இப்போ அவருடைய வாழ்க்கையில் பர்சனல் வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கமாக இருக்கணும்ல. அப்படியே இல்லைனாக்கா எல்லாருக்கும் இந்த ஸ்கேலை வைக்காதீங்க. அப்படி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கனாக்கா அதே ஸ்கேல் எல்லாருக்கும் வைங்க. மணியை இன்டர்வியூ எடுக்கிற அந்த கேப்ரியல் தேவதாஸ் இருக்காப்புல இல்லை, இவர் போன எலெக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டிவிகே சப்போர்ட்டராக இருந்து என்டிகே சப்போர்ட்டராக இருந்தாப்புல. பயங்கரமாக சீமானுக்கு சொம்படிச்சுக்கிட்டு என்டிகேக்கு சொம்படிச்சுக்கிட்டு சீமானை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறது, அடுத்ததாக மாற்றத்தை கொண்டு வர போகிறது சீமான் தான், அவர் தான் அடுத்த முதலமைச்சர், அவர் தான் பயங்கரமான ஆள், அவர் அடித்தா அடி இடிச்சா இடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாப்புல. அப்போ எலெக்ஷன் முடிஞ்சவொடனே டிவிகே சப்போர்ட்டராக மாறிட்டார். எங்கேயோ ஒரு இடத்துல அவர் சப்போர்ட்டாக இருக்கணும், அவர் சப்போர்ட்டாகவே அவர் இருந்துட்டு இருக்கணும் போல் இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல. இப்போ மணி இப்படி பேசுகிறாங்கக்கா, அப்போ இவர் ரொம்ப நடுநிலையாளர், அவர் பத்திரிகையாளர், அவர் அப்போ டிஎம்கே ஆட்சியில் ஒன்று நடக்குதுனாக்கா அதை வேற ஒரு விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது, டிவிகே ஆட்சியில் அதே விஷயம் இன்னும் பன்மடங்கு அதிகமாக நடக்குதுனாக்கா அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அரசாங்கத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது 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 டாஸ்மாக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு கையை கட்டிட்டு உட்காந்துட முடியுது. இப்போ இதே மணிக்கிட்ட இன்னொரு வீடியோ வைரலாக இருக்குது. ஒரு அரசாங்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் உள்ள ஆசிரியர், அங்கே படிக்கிற மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு டிசி வாங்க போகிறாங்க. அவங்கக்கிட்ட ஒருத்தருடையும் 300 ரூபா வாங்கிட்டு தான் டிசி கொடுக்குறாரு. அவர் 300 ரூபா கொடுத்தா டிசி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு ஸ்கூலில் இப்போ டிசி வேணும்னாக்கா 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்க டிசி வாங்க வருவாங்க, அப்படி வச்சுக்கலாம். அப்படி தான் பெரும்பாலும் இருக்கும். அப்படின்னா சில பேர் ஸ்கூல் மாறுவாங்க, அந்த எண்ணிக்கை நம்ம எடுத்துக்க வேண்டாம்னு வச்சுங்களேன். இப்போ 12th முடிச்சுட்டு போகிறவங்களே எடுத்துப்போம். இப்போ ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டு ஒரு ஸ்கூலில் 12th இருக்குது, கோர்ஸ் இருக்குது 5னாக்கா ஒரு செக்ஷன்லையும் மினிமம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 75% இருப்பாங்க. அப்போ 5 × 75 ஒரு ரவுண்டாக ஒரு 400ன்னு வச்சுப்போம். 400 கூடையும் இருக்கலாம், குறைச்சும் இருக்கலாம், 400 ரவுண்டாக வச்சுப்போம். அப்போ ஒரு வருஷமும் 400 மாணவர்கள் 12th முடிச்சுட்டு வெளியேறாங்கனாக்கா 400 × 300 போட்டு பாருங்கள் எவ்வளோ வருது? 1,20,000 ரூபா வருது. இப்போ இந்த 1,20,000 ரூபா லஞ்சமா இல்லையா? இந்த 300 ரூபா வாங்குறது பில்லு போட்டு தரீங்களா நீங்கள்? இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த 300 ரூபா வாங்கி டிசி கொடுக்குறீங்க? இப்போ இதையே திமுக பீரியடில் இப்படி வீடியோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மணி எப்படி திரும்ப அவர்கிட்ட பாம் அசத்துங்க, அந்த 300 ரூபாய் கொடுக்க வழி இல்லாமல் தான் அவர்கள் அந்த அரசு பள்ளியில் படிக்க வருகிறார்கள். ஒருவேளை அவர்களிடம் பணங்காசு இருந்திருந்தால் அவர்கள் தனியார் பள்ளியில் படித்திருப்பார்கள். அந்த உரிமை தொகையை வாங்கி அதில் குடும்பம் நடத்தக்கூடிய இடத்துல இருப்பவர்கள் அரசு பள்ளிக்கு வருவார்கள். அவங்கக்கிட்ட 300 ரூபாய் வாங்குவது என்பது அது மிகப்பெரிய லஞ்சம், மிகப்பெரிய கொடுமை, அது கொடுமையிலும் கொடுமை அப்படின்னு பேசுவார். இப்போ டிவி காட்சியில் மசத்துங்க, அது அரசு பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய சாக்பீஸ், டஸ்டர் இதெல்லாம் வாங்குறதுக்கு அரசாங்கம் தனியாக ஃபண்டு ஒதுக்காது. அப்போ இந்த மாதிரி 300 ரூபாய் வாங்கி அதை அவங்க சரி பண்ணிப்பாங்க. அந்த அரசாங்கத்தினுடைய பள்ளியில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது கவர்மெண்ட்டுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு இப்படி உருட்டுவாப்பில். அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ காலையில் ஒரு வீடியோ வைரலாக இருக்குது. இந்த டோல்கேட்டில் போகிற லாரிகள், எல்லா லாரிகளையும் போலீஸ்காரங்க வண்டி போட்டு மறைச்சி காசு வாங்குவாங்க. இப்போ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா, இன்றைக்கி கையங்கலவமாக மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னாக்கா இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அந்த லாரிகளை மறைச்சி அவங்கக்கிட்டையும் காசு கேட்டிருக்காங்க. அது 2 நாளைக்கு முன்னாடி பயங்கர வைரல். அந்த விவசாயிகள் வாயிலையும் வைத்து நடிச்சுக்கிட்டு பேட்டி கொடுத்தாங்க. ஏங்க இந்த மாதிரி கொடுமையே கிடையாதுங்க, விவசாய லாரிகள்கிட்ட வாங்க மாட்டாங்க, மற்ற லாரிகள்கிட்ட வாங்குவாங்க. மற்ற லாரிகள்னாக்கா யூஸ்வலாக அவங்க ஒன்றும் சட்டவிரோதமாக சட்டத்துக்கு புறம்பானதை ஏற்றிட்டு போகல, அப்படி இருந்தால் அந்த லாரிகிட்ட வாங்குவாங்க. ஆனால் இவங்க விவசாய பொருளை ஏற்றிட்டு போகிறதுனால வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் மாறினதுக்கு அப்புறம் விவசாய பொருளை ஏற்றிட்டு போகிற லாரிகளாக இருந்தாலும் அவங்க குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தா தான் போடுவோம், ஃபைன் வேறு போடுறாங்க கொடுக்கலனா அப்படின்னு வாயிலே வைத்து நடிச்சு அந்த விவசாயிகள் பேசியிருக்காங்க. அதை நீங்கள் பாருங்கள். சென்னையில் டோல்கேட்டில் நிற்கிறோம், 8 வண்டி வரிசையாக வந்தோம். எல்லா வண்டிக்கும் ஹைட் லோடுன்னு வண்டிக்கு 1500 கேஸ் போட்டிருக்காங்க போலீஸ் பிடிச்சி. 20 வருஷமா அந்த ரோட்ல போறோம் வரோம், இது வரைக்கும் யாரும் பிடிச்சி கேஸ் போட்டதில்ல. போலீஸ் கேட்டா கவர்மெண்ட்ல என்ன பிடிச்சி கட்ட சொல்றாங்க, போடு நாளைக்கு 50 பில்லு போடு, 100 பில்லு போடுறோம், ராவடி கட்டுறானுவ, ஸ்பாட் பைன் போட்டுக்கிறாங்க. இப்ப பில்ல போட்டுட்டு ஸ்பாட் பைன் கொடுத்தாதான் வண்டி எடுக்கணும்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டாங்க வண்டிய டோல்கேட்ல சென்னையில. பாரு
எல்லா வண்டிக்கும் பில்லை போட்டு கையில கொடுத்துட்டாங்க, லைசன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. விஜய் வந்தாலும்னா ஊழல் இல்லாத ஆட்சி நடக்கும்னு சொன்னாங்க. விஜய் வந்து தான் போட சொன்னாருன்னு சொல்றாங்க போலீஸ். கவர்மெண்ட்ல பணம் இல்ல, ஒரு நாளைக்கு 50 கேஸ் போடு 100 கேஸ் போடு பிடிக்க சொல்றாராம். விவசாயம் வெயில்ல சொன்னையில கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு வந்த காசு இப்படி வாங்குறீங்களே. ஒரு செகண்ட்ல வண்டிக்கு 1500. இதே மாதிரி சாதாரண லாரிகள்கிட்ட வாங்கும் பொழுது சேனலுக்காரங்க பிடிச்சிட்டாங்க. அப்போ இந்த போலீஸ் கேட்குறாங்க, போலீஸ் தப்பிச்சு ஓடுறாரு. போலீஸ்ட்டு தான் திருடன் தப்பிச்சு ஓடுவான். ஆனால் இங்கே பாருங்க, கேமரா கிட்ட வந்து போலீஸ் தப்பிச்சு ஓடுறாரு. அப்போ பக்கத்தில் நினைக்கிற போலீஸ் அவர் கமிஷன் போடுறவர் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு திமிரா பேசுகிறாரு. அப்புறம் கேமரா பார்த்தோன்னே பேர் கை கொடுக்குறாரு. அப்புறம் விடுங்க அதெல்லாம் இது பண்ணாதீங்க அப்படின்றாப்புல. அப்படி லஞ்சம் ஏன் வாங்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம்னாக்கா, மக்கள் கஷ்டப்படுறாங்கல்ல, அந்த காசில் வாங்குறீங்க. இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சிட்டு பொருளாரெல்லாம் விட்டுறீங்க. ஆனால் மக்களுடைய பயன்பாட்டுக்கு ஒரு பொருளை ஏற்றிட்டு போகிறாங்க, மார்க்கெட்டுக்கு பொருளை ஏற்றிட்டு போகிறாங்க, அல்லது விவசாயத்துக்கு ஏற்றிட்டு போகிறாங்கன்னா அவங்ககிட்ட இப்படி லஞ்சம் வாங்குறீங்களே, இது தப்பு இல்லை. நேரடியாக கையங்களமாக மாட்டிட்டாங்க. இப்போ என்ன சொல்லுவார்? என்ன சார், நாங்கள் 4 நாள் பார்த்துருக்கோம் சார். கரெக்டாக இந்த மாதிரி சட்டவிரோதமாக வரக்கூடிய கனிம வளம் அதுக்கு பணம் வாங்குறீங்க, கால்நடைக்கு பணம் வாங்குறீங்க. எப்படி சார் வேணும்? விவசாயி கஷ்டப்பட்டு ஆடு வளர்த்தி அது விற்பனை கொண்டு வராங்க, நீங்கள் அந்த வண்டி நிறுத்தி பணம் வாங்குறீங்க. ஒரு 4 இடம் 5 இடம் வாங்குவாங்க. இதே வண்டியில் எத்தனை குட்கா வண்டி போகுது உள்ளார? இது வரையிலும் ஒரு குட்கா வண்டி பிடிச்சிருக்கீங்களா சார் நீங்கள்? எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது முதலமைச்சருக்கு கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட். அப்போ இங்கே வாங்குகிற லஞ்சத்தில் 10, 20, 100, 200, 1000, 500 இங்கே வாங்குகிற லஞ்சத்தில் நேரடியாக விஜய்க்கு இதுலேருந்து கமிஷன் போகுதா? முதலமைச்சர் விஜய்க்கு இதை மணி பேச மாட்டார், ஒருபோதும் மணி பேச மாட்டார். எனக்கா மணி மட்டும் இல்லை, எந்த பத்திரிகையாளர் நீங்கள் எடுத்துக்கங்க, பத்திரிகை துறையவே எடுத்துக்கங்க. காலையில் 10 மணிக்கு தலைமைச் செயலகத்துக்கு எளிமையாக வந்த முதல்வர், அவருடைய காலிலேயே அவர் நடந்து வந்தார். அப்புறம் என்ன வாடகை காலை வாங்கி மாட்டிட்டு வருவாங்க? ஏண்டா, அவருடைய செருப்பில் இருந்த பூவை அவரே குனிந்து எடுத்த எளிமையான முதலமைச்சர். ஏண்டா அப்புறம் இதுக்கு 4 பேருக்கு சம்பளத்துக்கு காசு வச்சுட்டு செருப்பில் பூ மாட்டு எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்களா? ஏண்டா அவர் அந்த காலுக்கு இடையில செருப்பும் காலுக்கு இடையில ஒரு பூ மாட்டுச்சுனாக்கா அவர் தான் குனிஞ்சு எடுப்பார், அதை கூட எடுக்க மாட்டார் அவர். அப்புறம் வீட்டிலேருந்து அவருக்கான மதிய சாப்பாடை அவரே கொண்டு வந்து வீட்டில் மதிய சாப்பாடு வந்து தலைமைச் செயலகத்தில் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் எனக்கு எதுக்கு ராஜா? இப்போ நாங்கள்லாம் எப்படி சாப்பிட்றோம்? டெய்லி நாங்கள் என்ன தாஜ் ஹோட்டலில் உட்காந்து மதியம் சாப்பிட்ருக்கோமா? நாங்களும் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கோம், வீட்டிலேருந்து எடுத்து தான் சாப்பிட்ருக்கோம். எங்களை என்னைக்கே நியூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்போ விஜய் வந்து அங்கேருந்து எடுத்து வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்றான். இது வந்து உண்மை கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இந்த நியூஸ் சேனல்ஸ் போகிற எல்லாமே பொய், எல்லாமே அப்பட்டமான பொய். இதை இந்த பொய் நேரட்டிவை கட்டமைக்கிறாங்க. இப்போ இது உண்மைன்னா ஆதவர்ஜனா பேச சொல்லுங்கள். தலைவர் சிஎம் வந்து சாப்பாடு அவர் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து அவரே சாப்பிட்றாரு சொல்லுங்கள். அப்படி உண்மையாக இருந்திருந்தா ராஜமோகன் பேசியிருப்பாப்புல. இதை உண்மையாக இருந்திருந்தா ஆதவர்ஜனா நேரம் பேசியிருப்பாப்புல. இதை ப்ரொபகண்டாவாக பண்ணியிருப்பாங்க. உண்மை இல்லை, சும்மா இமேஜை அவர் டிஃபன் பாக்ஸ் திறக்கிறது மாதிரி ஒரு இமேஜ் வச்சுட்டு அவர் சாப்பாடு அவரே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்றாரு. சரி ராஜா, 2500 ரூபா எங்கே? 2500 தரேன்னு சொன்னீங்களே எங்கே? இப்போ பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இலவசமாக எல்லா பேருந்துலையும் பயணம் சொல்லலாம்னு சொன்னீங்களே, அது எங்கே? 6 சிலிண்டர் சொன்னீங்களே, அது எங்கே? படிச்சுட்டு வேலை இல்லாமல் டிகிரி வாங்கினவங்க வீட்டில் இருந்தாக்கா தலைக்கு 4000 ரூபா சொன்னீங்களே, அது எங்கே? இப்போ இதெல்லாம் நீ சொன்னோம்னா மாமஞ்சீர்னு சொன்னியே, அது எங்கே? மச்சாசீர்னு சொன்னியே, அது எங்கே? இப்போ இதெல்லாம் நீ பதில் சொல்லணும். இதை விட்டுட்டு அவர் காலில் அவரே நடக்கிறாரு, அப்புறம் அவர் சாப்பாடு, அதுவும் சாப்பாடு சாப்பிட்றாரு, அவர் கையால் எடுத்து அவர் சாப்பாடு சாப்பிட்றாரு, வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுறாரு, 10 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடுறாரு. இதெல்லாம் வச்சு எனக்கு என்ன ராஜா புண்ணியம்? அப்போ இதெல்லாம் நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க, ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. இங்கே மட்டும் இல்லை, வட மாநிலங்களையும் ஹிந்தி சேனலில், அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் உள்ள சேனல்ஸில், தெலுங்கு சேனல்ஸில், மலையாளம் சேனல்ஸில் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்டையும் காசு கொடுத்து எல்லா மாநிலங்கள்லையும் இதை அப்படியே பேச வைக்கிறாங்க. 10 மணிக்கு வர்றாரு, எளிமையான சிஎம், அவர் வீட்டு டிரைவருடைய பையனையே அவர் சிஎம் ஆக்கியிருக்காரு, இது மணிக்கு எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. ஆனால் அந்த டிரைவர் யார் தெரியுமா? பல கோடிகள் புழங்கக்கூடிய குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய டைரக்டர். ஆனால் இவர் மனுஷன் அப்படி திரும்ப பேசுவார், அவர் அவ்வளோ பெரிய பணக்காரராக கோடீஸ்வரனாக இருந்தாலும் கடைசி வரை விஜய்க்காக நான் காரோட்டியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கவனிக்கணும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இருக்குது. அப்போ அவ்வளவு நம்பிக்கைக்குரிய நபராக அவர் இருந்திருக்கிறார், அதை நீங்கள் கவனிக்கணும். ரொம்ப எளிமையான நபர், எனக்கு தெரியும், அவரை நான் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அவரை அவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் விஜயனுடைய காரை ஓட்டுறதுக்கு தான் வேலையை விடமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தவர் அப்படின்னு உருட்டுவாங்க. இப்போ இவங்கள்ட்ட நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இவங்க ஃபுல்லாக டுபாக்கூருங்க, இவனுங்க ஃபுல்லாக வாடகை வாயன்கள். அப்போ இந்த நம்ம பேசின நியூஸஸ் எதுவும்
பேப்பரில் செய்தியாக வராது. இந்த செய்தியாளர்கள் யாரும் இந்த டிவிக்கு அமைச்சர்கள்ட்ட, முதலமைச்சர்கள்ட்ட, எம்எல்ஏ கிட்ட இந்த கேள்வியே கேட்க மாட்டாங்க. கஞ்சா வளர்த்துருக்காங்க. புதுவண்ணாரப்பேட்டையில் டிவிகே கட்சியில் ஓட்டு கேட்டவன், எலெக்ஷனுக்காக வேலை பார்த்தவன், டிவிகே தொண்டன், டிவிகேல முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய ஒருத்தவன் 2வது மாடியில் அவன் வீட்டு மாடியில் கஞ்சா வளர்த்துருக்கான். போலீஸ் போய் கேட்குது, பக்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, வாடா வந்து இப்போ போலீஸ் போய் கேட்குது, ஏன் கஞ்சா வளர்த்த என்ன தப்புன்றான். இப்படி கேட்குறான், கஞ்சா வளர்த்த என்ன சார் தப்பு? நான் மட்டுக்கே வீட்டில் வளர்க்குறேன், நான் சாமியாக கும்பிட்றேன் கஞ்சாவை, நான் டெய்லி நான் மட்டுக்க பறித்து ஒரு ஏன்னா சீமான் சொல்லுவாப்புல தற்சார்பா அவன் அப்படி இந்த வார்த்தையை சொல்கிறான். தற்சார்பாக வளர்த்துக்கிறேன், நான் நைட்டு லைட்டாக சாப்பிட்டுப்பேன், நான் எதுவும் பிரச்சனை போகிறது இல்லையா சார், இல்லைன்னா சார் இது என்ன தவறு இருக்குது அப்படின்றான். கஞ்சாவை வீட்டில் வளர்க்குறாங்க, அவனுடைய பயன்பாட்டுக்கு தான், வெட்டில் விற்கிறானான்னு நமக்கு தெரியல, போலீஸ் விசாரணை போயிட்டுருக்கு. ஆனால் வீட்டில் கஞ்சா வளர்க்குறது என்ன தப்புன்னு கேட்குறான். வீட்டில் டிவிகே கூடி பறக்குது, டிவிகேவில் முக்கிய பிரமுகராக இருக்கான். அவன் வீடியோவை நீங்களே கேளுங்க, சிரிப்பாக வரும் கேளுங்க. கஞ்சா செடி நல்லா சத்தமாக சொல்லுங்க. கஞ்சா செடி வளர்க்கலாமா? அது மாதிரி நான் தானியாக இது பண்ணுறேன், எனக்கு மருந்து போல எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து அதுதான் எனக்கு நிம்மதி கொடுக்குது. நான் வந்து நிறைய மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டேன், இயற்கையான நான் ஒரு இது எடுத்துக்கிறேன். அதனால் எனக்கு வந்து நான் இது பண்ணி நான் எதுவும் யாருக்கும் என் மேலே இது அக்யூஸ்ட் இல்லை, கிரிமினல் கேஸ் இல்லை. அது வளர்க்குறது அஃபென்ஸ் தெரியுமா? அதே மாதிரி கஞ்சா யூஸ் பண்ணுறது அஃபென்ஸ் தெரியுமா? அதெல்லாம் கவர்மெண்ட் தான் நான் விற்கிது. அவங்கள அப்போ ஏதோ ஒரு பிரியாணி கடையில் சாப்பிட்டுட்டு அந்த பிரியாணியை காசு கொடுக்கல, அவன் வந்து பாக்ஸிங் பண்ணிட்டான், அடிச்சிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அது தமிழ்நாடு முழுக்க நியூஸ் ஆக்குனீங்களே, அந்த சேனல் யாராவது இதை பெரிய செய்தியாக்கி இதை எனக்கு அன்னைக்கு என்ன பண்ணார், அதே கடைக்கு சிஎம் வந்தார், ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அந்த கடைக்கு போனார், அந்த கடைக்கு போட்டு அவனை மன்னிப்பு கேட்டுட்டு அவனை கட்சி விட்டு தூக்குனாரு. இதுக்கப்புறம் நடக்காது. எனக்கா இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, தம்பி இந்த மாதிரி திரும்ப யாரும் செய்யக்கூடாது, இது ரொம்ப தவறு, இவன் ஏதோ தப்பாக வந்து சேர்ந்துருக்கான், அதனால் கட்சி விட்டு தூக்கிட்டான், இந்த மாதிரி யாராவது செஞ்சீங்கன்னா கட்சி விட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ கஞ்சா விற்றுருக்கான்ல, நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க இது வரைக்கும்? அவன் எப்படி இப்போ மணி என்ன சொல்லுவார், அது ஒரு தற்சார்பாக அவர் செய்திருக்கிறார், இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது வட மாநிலங்களிலிருந்து வருவதை தடுப்பதற்காக தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவருடைய சொந்த வருமானத்திற்காக அப்படின்னு உருட்டுவாப்பில். அப்போ இந்த பத்திரிகைகள் முழுக்க இப்படி தான் பேசிகிட்டு இருக்கு. அப்போ இந்த செய்தியெல்லாம் அப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் வெளியில் கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக அந்த செய்திகள் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால் இந்த பத்திரிகைகள் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. எளிமையானவர், செருப்படாமல் நடக்கிறாரு. அப்புறம் அடுத்த மாதம் அம்மா வீட்டு வாடகையை கட்ட முடியாத ராஜ்மோகனை வந்து மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. ஆனால் அவருடைய அசட் எவ்வளோ தெரியுமா, அவருடைய வீட்டு சொந்தமாக வீடு வாங்கியிருக்காப்புல, அதை அவரே வந்து வீலாக்கா போட்டிருக்காப்புல அவங்க மனைவியோட சேர்ந்து. அந்த வீடு எவ்வளோ தெரியுமா தொகை, 2.5 கோடி ரூபா அந்த வீட்டினுடைய மதிப்பு. வீடு மட்டுமே 2.5 கோடி ரூபா சொந்தமாக வச்சுருக்காப்புல, கார் வச்சுருக்காப்புல, இது இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறாப்புல, ஆன்லைனில் மட்டுமே மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாப்புல, அவரே சொல்லியிருக்காப்புல. அதாவது மற்ற தொழில்களுங்கிறது வேறு, அதில் வர வருமானங்கிறது வேறு. அது இல்லாமல் லைட்டாக ஒரு நாளைக்கு 1 ஹவர் ஒரு ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னாக்கா 1.5 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறாப்புல, அவரே வீடியோ போட்டிருக்காப்புல. அப்போ சரி மற்ற தொழிலோட விடுங்க, மாதம் 1.5 லட்ச ரூபாங்க நீ வீடியோ போட்டிருக்கீங்க, மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிற நீ உங்கள் அம்மாவுக்கு மாதம் வாடகை 8,000 ரூபா 10,000 அனுப்ப முடியலனாக்கா வாங்கிட்டு அது பிரச்சனை இருக்குது. அப்போ நீ உங்கள் அம்மாவை நீ வந்து பழி வாங்குற, அல்லது உங்கள் இப்படியாப்பட்ட பிள்ளைய வந்து கேள்வி கேட்கணுமா இல்லையா உங்கள் அம்மா? இல்லை இப்படி பிள்ளைய மெச்சுப்பாங்களா? ஏப்பா 1.5 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறேன், உங்கள் அம்மாவுக்கு 10,000 தர மாட்டா வீட்டு வாடகைக்கு? நீ தான் சொல்கிற வாடகை அடுத்த மாதம் அம்மா வீட்டு வாடகை கொடுக்க முடியலன்னு. 1.5 லட்சம் சம்பாதிக்கிறதில்ல, ஏன் வாடகை கொடுக்கல? ஓன் தப்பு அது. அப்போ இதெல்லாம் போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. இது ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க. எளிமையானவர்களை அமைச்சராக்கினார்கள், ஏழைகளை எம்எல்ஏ ஆக்கினார்கள். இந்த பூரா ஏழைகள் எப்படி தெரியுமா, வீட்டில் வந்து 100 பவுன் வச்சுருக்காங்க சவரனு, ஒரு 30 கிலோ வெள்ளி வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்காங்க, கம்பெனிஸ் வச்சுருக்காங்க, மாதம் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் மாதம் சம்பாதிக்கிறாங்க. இதுதான் அரிய வகை ஏழைகளாக இவங்க சொல்கிற ஏழைகள். அதனால் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த உண்மைகளை நீங்கள் சோஷியல் மீடியாவில் நம்ம அவர்கள் சார்ந்து பேசுகிற வீடியோக்களை தயவு செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸோ பேப்பரோ இந்த வேலையை பார்க்காது, அவங்க எல்லாம் விலை போயிட்டாங்க. சோஃபா செட்டுகளும் தலவாணிகளும் திண்டுகளும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கு, அவங்களுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி. அதனால் பூரா இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க பேச நம்ப வேண்டாம். நாம் பேசுகிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. மக்களை விழிப்புணர்வு நம்ம செய்யணும்.